என்ன இன்ஸ்பெக்டர், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? சார், நம்ம ஏரியால ஒரு மர்டர் நடந்திருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட சில ஆட்களை விசாரிக்கிறோம். இந்த வீட்லயே ஒருத்தரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம் சார். நம்ம வீட்டுல விசாரணைக்கு வந்திருக்காங்களா? சார், அன்னைக்கு சொன்னல சார், கிருபான்னு ஒருத்தர், அவர் வீடு தான் சார் இது. ஓ, அந்த ஃபேமிலியா இது? வந்த வேலையை சொல்லுங்க சார். நீங்க யாரை விசாரிக்கணும்? கொலை நடந்த இடத்துல இருக்கிற டவர்ல எந்தெந்த நம்பர்லாம் கிராஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணும்போது இந்த வீட்டில் இருக்க ஒருத்தங்களோட நம்பர் கொலை நடந்த வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்திருக்கு. அதனால கண்டிப்பா அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். சரி, அது யாரோட நம்பரு அதை சொல்லுங்க. 9876543210 அந்த நம்பர் தான் சார். பேரு கூட இந்துமதினு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐயோ, அந்த கதிர் எங்க வீட்டுக்கு எங்க சித்ராவை பொண்ணு கேட்டு வந்திருந்தான். அப்போ நாங்க கட்டித்தர முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்தி அனுப்பிட்டோம். ஆனா அதுக்கப்புறமும் சித்ராவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தான். அது சம்பந்தமா தான் பேசுறதுக்காக போயிருந்தேன். நாங்க போய் சித்ராவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு தெளிவா சொல்றதுக்கு தான் போயிருந்தேன். ஏய் இந்து, இதெல்லாம் எப்ப நடந்தது? நீ எங்ககிட்ட இத பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்ல. இல்லக்கா, நாம ஏற்கனவே சித்ராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அதான் நான் போய் சொல்லிட்டு வரலான்னு போயிருந்தேன். சரி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. அக்கா, அந்த கதிர் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான். அவன் பேரை கேட்டாலே வீட்டுல எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. அதான் தேவையில்லாம இதுக்கு எல்லாரையும் டென்ஷன் ஆக்கணும்னு நான் யார்கிட்டயும் சொல்லாம விட்டுட்டேன். அப்போ நீங்க உண்மையிலேயே பேசதான் அங்க போனீங்களா? அங்க வேற எதுவும் நடக்கல? இல்ல சார், அங்க வேற எதுவும் நடக்கல. சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லையா, ஏதோ தப்பா இருக்கு. எங்கேயோ இடிக்குதியா? சார், இவங்க பெரிய குடும்பம் சார். நம்ம கிட்ட இருக்க இப்போ உள்ள எவிடன்ஸை வச்சு சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்க முடியாது சார். சார், வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். இல்லைன்னா வேற ஏதாவது கோணத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சார். பார்க்கலாம். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு கேஸ் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நீங்க வெளியூருக்கு எங்கேயும் போக கூடாது. நாங்க எப்ப என்கொயரிக்கு கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். சரியா? சரிங்க சார். என்ன நடக்குதுங்க? போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஓ, இவள தேடி தான் வந்திருக்காங்களா? இப்ப புவனா சொன்னது சரிதான் போல இருக்கு. ஒழுங்கா எந்த பிரச்சனையும் பண்ணாம வந்து வண்டியில இருங்க. இல்லன்னா சார், நான் தான் சொல்றேன்ல சார், நான் எந்த தப்பும் பண்ணல. அது விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்ப எங்க கூட ஸ்டேஷனுக்கு வா. சார், சார், எங்க வீட்ல ஆம்பளைங்க யாரும் இல்ல சார். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க. எதுவும் வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்க சொல்லுமா. சார், சார், கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துமா. சார், என்ன சார் என்ன சார் நீங்க? இது எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா உனக்கு? போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி பண்ணிட்டியே. ஏமா, நீ எதையாவது பார்த்தனா சும்மா இருக்க வேண்டியதானமா? அதை எதுக்கு போலீஸ் முன்னாடி உளர்ந்த? சும்மா என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காத. நான் பார்த்தது உண்மைதான்.
நேத்துல இருந்து அவ சரியா இல்ல. ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ அவளாலதான் இந்த குடும்ப மானமே போக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா மாப்பிள்ளைக்கு தான் கெட்ட பேரு. அண்ணே அண்ணே என்ன ஏன் எல்லாம் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? நம்ம இந்துவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அண்ணி என்ன சொல்றீங்க அண்ணி? ஆமா கர்ணா, அந்த கதருக்கால அவன் செத்து போயிட்டானா? அந்த கொலைக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க கர்ணா. என்ன கர்ணா, சீக்கிரம் ஏதாவது பண்ண கர்ணா. இது ரொம்ப பாவம். அவ போகும்போது ரொம்ப பயத்தோட கிளம்பி போனா. அண்ணி நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் லாயரோட ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் போ கர்ணா. சரி அண்ணி. ஐயோ, என்ன யார் நீ? என்ன வேணும்? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்துவோட ஹஸ்பண்ட். அவங்கள பெயில் எடுக்கிறதுக்காக லாயரை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ, நீதானா அது? கொலை கேஸ்னு இப்பதான் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள பின்னாடியே ஜாமீன் கேட்டு வக்கீலோட வந்துட்டீங்களா? உன் பொண்டாட்டி கிரைம் நடந்த இடத்துல இருந்திருக்கான்னு என்கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதனால ஜாமீன் கொடுக்க முடியாது. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். சார், எதுக்காக அவங்க கெஸ்ட் ஹவுஸ் போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல? சொன்னா ஆனா அவ சொல்லாத சில விஷயத்தையும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சார், நீங்க எதையோ சொல்லி இந்த கேஸை குழப்ப பார்க்காதீங்க சார். சார், இப்போ அவங்கள வெறும் சந்தேகத்தின் பேரில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சிடலாம் அவங்கள கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். அதனால தான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி திரும்ப போலீஸ் விசாரணைக்கு எடுக்க போறேன். போதுமா? விசாரணை டைம்ல தான் சாட்சி ஆதாரம்னு எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. இப்ப என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளம்புங்க சார். இந்த ஆள் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாப்புல. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி கேஸ் அந்த அளவுக்கு நிற்காது. அவங்க உங்கள் ஒய்ஃபை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நான் நேராக அவங்கக்கிட்ட பேசி பெயில் வாங்கி கொடுத்துட்றேன்.